அமமுக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தார் கூட்டணி அமைக்கிறது முன்னு எப்படி செய்தியாளர்கிட்ட பேசுறா நீங்களே பாருங்க. கொஞ்சம் எல்இடியில் போடப்பா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க. இருந்தா பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டுகள் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க பார்க்கல? இந்த மக்களுக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் ஏதாவது பார்த்து கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? கிடையாதுல்ல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. அது அவருடைய எண்ணம். ஆனா மக்கள் அப்படி இல்லை. யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள். ஆக திமுகவில் நிற்கிற வேட்பாளருக்கும் குக்கரில் நிற்கிற வேட்பாளருக்கும் இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்கிற அளவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களுக்கு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். முழுக்க முழுக்க விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் 136 140 அடியா உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அணையை பலப்படுத்தி அந்த 142 152 உயர்த்த வேணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 152 உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவக்கணும். ஆனா கேரள அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் அந்த கரையோரமாக இருந்த அந்த முல்லை பெரியார் அணை நீர்த்தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டம் இதோட இந்த தென் மாவட்டத்தில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை.